கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று செம்மொழி நாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதன்படி இன்று இவ்விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று கலைஞர் செம்மொழி நாள் விருதுகளை வழங்குகிறார். மேலும் செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய நூல்களை வெளியிடுவதோடு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ஒப்பளிப்பு ஆணையையும் அவர் வழங்க உள்ளார். அதேபோல் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் அவர் சிறப்பிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை மலரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். ஈரானில் இருந்து தடையை மீறி எல்பிஜி எரிவாயுவை அதானி குழுமம் இறக்குமதி செய்ததா என்பது பற்றி அமெரிக்கா விசாரணை நடத்தி வருகிறது. அணுசக்தி ஆராய்ச்சி பிரச்சனையில் ஈரான் மீது பல வர்த்தக தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா கச்சா எண்ணெய் எரிவாயு வாங்கக்கூடாது என்றும் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் வளைகுடாவில் இருந்து பல எண்ணெய் கப்பல்கள் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. முந்த்ரா துறைமுகம் அதானிக்கு சொந்தமானது என்ற நிலையில் அமெரிக்காவின் வர்த்தக தடையை மீறி அதானி குழுமம் கப்பல் மூலம் ஈரானிடம் இருந்து எல்பிஜி எரிவாயுவை இறக்குமதி செய்ததா என்று விசாரணையை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே சூரிய சக்தி மின்சார விநியோக ஒப்பந்தம் பெற அரசு அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் லஞ்சம் தந்ததாக எழுந்த புகார் குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது தடையை மீறி ஈரானில் இருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ததா என்று 2வது முறையாக அமெரிக்காவின் விசாரணை வளையத்தில் அதானி நிறுவனம் சிக்கியுள்ளது. வரும் 15ஆம் தேதி நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் முதுநிலை தேர்வு வரும் 15ஆம் தேதி காலை மாலை என 2 கட்டங்களாக நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் அறிவித்தது. 2 கட்டங்களாக நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் பிஜி தேர்வை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் 15ஆம் தேதி நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 4000-ஐ நெருங்கியுள்ளது. பல்வேறு வகையாக உருமாறிய கொரோனா தற்போது மீண்டும் பரவத் தொடங்கியுள்ளது. சீனா, ஹாங்காங், சிங்கப்பூர் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் அதிகரித்து வந்த இந்த தொற்று இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 4000-ஐ நெருங்கியுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 203 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாகவும் டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை புதிதாக 3961 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் நாட்டில் ஒட்டுமொத்த கொரோனா இறப்புகள் 32ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் 1435 பேரும், டெல்லியில் 483 பேரும், குஜராத்தில் 338 பேரும், கர்நாடகாவில் 253 பேரும், தமிழ்நாட்டில் 189 பேரும், மகாராஷ்டிராவில் 506 பேரும், மேற்கு வங்கத்தில் 331 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகை அருகே ஒரே நேரத்தில் 300 மாணவ மாணவிகள் அரை மணி நேரம் இடைவிடாது சிவதாண்டவ நடனமாடி அசத்தினர். திருப்புகலூர் கருந்தாள் குழலி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவனை போன்ற ஒப்பனையுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்று தொடர்ந்து அரை மணி நேரம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சிவதாண்டவ நிகழ்ச்சியில் நாகை மட்டும் இன்றி கோவை, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300 பேர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அசத்திய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெரம்பூர், நெடுங்காடு, பேரளம், நன்னிலம் இந்த மாதிரி 4 ஊர்ல இருந்து நாங்க ஒரு டீமா பண்ணிருக்கோம். இந்த பாட்டுல நாங்க 30 மினிட்ஸ் ஆடி இருக்கோம். ஒரு ஸ்லோகம் 4 தாண்டவங்கிற முறையில. கேலோ இந்தியா போட்டிகளுக்கு தயாராகும் விதமாக கோவையில் நடந்த வாழ்வீச்சு போட்டிகளுக்கான இலவச பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சின்னவேடம்பட்டி பகுதியில் மாவட்ட வாழ்வீச்சு சங்கம் சார்பாக நடைபெற்ற பயிற்சி முகாமில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். முகாமில் வாழ்வீச்சில் உள்ள 3 வகையான போட்டிகளுக்கு தகுந்தபடி தாக்கும் முறைகள் குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. நாங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங் கேலோ இந்தியாவில் மெடல் அடிக்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். கம்மிங் ஸ்டேட் மேட்ச்லேயும் கண்டிப்பாக மெடல் பண்ணுவோம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணி.
கவர்மெண்ட் வந்து ஃபென்சிங்காக கோயம்புத்தூருக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருந்த மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு ரோபோட்டிக் கைகள் பொறுத்த அளவீடுகள் எடுக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் கீர்த்தி வர்மா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 471 மதிப்பெண் எடுத்திருந்தார். இந்த நிலையில் மேற்படிப்பை கருத்தில் கொண்டு தனக்கு அறுவை சிகிச்சை மூலம் கைகள் பொருத்த வேண்டும் என அவர் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். மாணவனின் எலும்புகளின் வளர்ச்சி குறைவாக இருந்ததால் அறுவை சிகிச்சை வேண்டாம் என முடிவு செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பதில் ரோபோட்டிக் கைகள் பொருத்த மாணவர் கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு உரிய உதவிகள் செய்யப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் மாணவனுக்கு ரோபோட்டிக் கைகள் பொருத்தி மருத்துவர்கள் சோதனை செய்தனர். சென்னையிலேருந்து ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு டாக்டர் வந்தனால அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் வந்து ரோபோட்டிக் ஹேண்ட் செஞ்சு தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து செஞ்சு தரனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாகியும் சாலை பணிகள் தொடங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலையில் டி வேளாங்குளம் விலக்கில் இருந்து மாரநாடு விலக்கு வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்க சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பழைய சாலை பெயர்த்தெடுக்கப்பட்டு முதல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜல்லிக்கற்கள் பரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து எந்தவித பணிகளும் நடைபெறாததால் 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோ உள்ளிட்ட எந்தவித வாகனமும் சாலையில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரோடு பேத்து போட்டு இப்போ ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகி போச்சு. ஏற்கனவே குண்டு குழியமாக கிடஞ்சி பேத்து போட்டாங்க. திரும்ப பார்த்தா சல்லியை போட்டு 1 மாசமா கிடக்கு. ஆட்டோவே ஓட்ட முடியல. பஸ்ஸு ஒரு 6:50 போல் காலையில் வரேன். திரும்ப அதுவும் நின்று வச்சு ரோடு சரியில்லைன்னு சொல்லி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரை அடுத்த கோடமாண்டப்பட்டியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 150 டன் மாங்காய்களில் ஆந்த்ராக்ஸ் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆட்சியருடன் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை மீறி மாங்கூழ் தொழிலதிபர்கள் 1 கிலோ மாங்காயை 12 ரூபாய்க்கு பதில் 3 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் மாங்காய்களை பறிக்காமல் மரத்திலேயே விடுவதாகவும் இந்த சூழலில் ஆந்த்ராக்ஸ் நோய் தாக்கி 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மாங்காய் வந்து 12 ஏக்கராக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் நல்லா பூச்சி மருந்து அடிச்சு நல்லா வச்சுருந்தேன். ஒரு 30 நாளைக்கு மேலே அறுவடை வரதாச்சு. மாங்காய் எந்த வியாபாரியும் வாங்குறதுக்கு வரல. நாங்கள் ஜூஸ் ஃபேக்ட்ரிக்காரும் இறக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வந்து செலவு மட்டும் ஒரு 8 லட்ச ரூபா பண்ணிக்கிறோம் மருந்து செலவை. மாங்கூழ் அதிபர்கள் ஒப்புக்கொண்ட மாதிரி 12 ரூபாய்க்கு எடுக்கணும். அதுவும் விரைவாக இந்த அறுவடை செய்யணும். பாதிக்கப்பட்ட மாத்தோட்டங்களை அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூய்மை மிஷன் திட்டத்தில் அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்பட்டு சாதனை படைப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்கால சந்ததிக்கு தூய்மையான சுற்றுச்சூழலை அளித்திட தூய்மை மிஷன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. எதிர்காலம் சார் என்ன பார்க்குறீங்க? குப்பையோட குப்பையாக இருக்கானேன்னா 18,000 டன் 3 சேப்பாக்கு ஸ்டேடியம் நிரம்புற அளவுக்கு நம்ம கொட்டுறோம். அதுவும் பொறுப்பே இல்லாமல் கண்ட இடத்துல பிரிக்காமலே போடுறோம். இப்படியே போச்சுன்னா நம்ம எதிர்காலம் குப்பையோட குப்பையாக தான் வாழணும். இனிமேலாவது பொறுப்பாக குப்பையை பிரித்து போடுவோம். ஏன்னா இது குப்பை மேட்ரு இல்லைங்க. இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நகரை தூய்மையாக வைத்திருப்பதில் அரசுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களுக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். யாரோ சுத்தம் செய்கிறார்கள், யாரோ அள்ளுகிறார்கள், யாரோ தரம் பிரிக்கிறார்கள் என குப்பையையும் பிளாஸ்டிக்கையும் வீசினால் அது மீண்டும் நம்மையே ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் என கூறியுள்ளார். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நாமும் தூய்மையான சுற்றுப்புறங்களை பெற குப்பைகளை தரம் பிரித்து அதற்குரிய இடத்தில் போடும் குறைந்தபட்ச நாகரீக பண்பு இன்றியமையாதது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல் சிகிச்சையில் 8 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பல் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்த 6 மாதங்களுக்குள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வேலூர் சிஎம்சியை சேர்ந்த மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் அடிப்படையில் தி லான்செட் மருத்துவ இதழில் பாக்டீரியா தொற்றால் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு 8 பேர் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் தனியார் பல் மருத்துவமனைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம் டென்டிஸ்டுக்கு. அவர் அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த விளக்கம் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால நாங்கள் இந்த டென்டல் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணுறோம். மேலும் நாங்கள் டென்டல் கவுன்சிலுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இதை பற்றி தெரிவித்து அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு எங்கள் ரெஸ்பெக்ட் டிஎம்எஸ் சாருக்கும் பரிந்துரை செஞ்சுருக்கோம். நன்றி. இந்த நடவடிக்கையின் போது மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சியுடன் வாணியம்பாடி வட்டாட்சியர் உமா ராமையா மற்றும் போலீசார் இருந்தனர். தூத்துக்குடியில் கோவளம் மற்றும் இனிக்கோ நகர் கடற்கரைக்கு வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பறவைகள் வரத் தொடங்கி இருப்பதால் அப்பகுதியே சரணாலயம் போல மாறியுள்ளது. தூத்துக்குடியில் மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் அடர்த்தியான அலையாத்தி காடுகள் உள்ளன. இங்குதான் பல்வேறு நாடுகளிலிருந்து பெலிக்கன் வகை பறவைகள் தற்போது குவிந்து வருகின்றன. நீண்ட கழுத்தும் மஞ்சள் நிற அலகுகளையும் உடைய இப்பறவைகள் அலையாத்தி காடுகளுக்கு இடையே உள்ள ஆழம் குறைந்த நீர்நிலைகளில் சிறிய வகை மீன்களை வேட்டையாடி உண்டு வருகின்றன. அதிகாலை முதல் காலை 9 மணி வரை இப்பகுதிகளில் இரை தேடும் வெளிநாட்டு பறவைகள் வெயிலின் தாக்கம் தொடங்கியதும் வேறு இடத்திற்கு சென்று விடுகின்றன. ஆஸ்திரேலிய பெலிக்கன் பறவைகளுடன் இந்த ஆண்டு பலவிதமான பறவைகளும் குவிந்து வருவதால் கோவளம் இனிக்கோ நகர் கடற்கரைகள் முழுவதும் பறவைகளின் கீச்சு குரல்கள் எதிரொலிக்கின்றன. 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான வருமான வரித்துறை அதிகாரிக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ நடத்திய சோதனையில் 3.5 கிலோ தங்கம், 2 கிலோ வெள்ளி மற்றும் 1 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2007 பேட்ச் IRS அதிகாரியான அமித்குமார் சிங்கால் டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை சேவை அலுவலகத்தில் கூடுதல் இயக்குநராக பதவி வகித்து வந்துள்ளார். அப்போது வருமான வரித்துறை சாதகமாக நடந்து கொள்வதற்காக லாபினோஸ் பீட்சா கடை உரிமையாளரிடமிருந்து 45 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். அதன் முதல் தவணையாக 25 லட்சம் ரூபாயை அமித்குமார் சிங்காலின் உதவியாளர் ஹர்ஷ் கோட்டக் மொஹாலியில் உள்ள அமித்குமாரின் வீட்டில் பெற்றுள்ளார். இது தொடர்பாக கடை உரிமையாளர் சனம் கபூர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் அமித்குமார் சிங்கால் மற்றும் அவரது உதவியாளர் ஹர்ஷ் கோட்டக்கை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் அமித்குமாருக்கு சொந்தமான இடங்களில் நடத்திய சோதனையில் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3.5 கிலோ தங்கம், 2 கிலோ வெள்ளி மற்றும் 1 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் 25 வங்கிக் கணக்குகள், டெல்லி, மும்பை, பஞ்சாபில் உள்ள சொத்துக்களின் ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையிலான அனைத்து புறநகர் ரயில் நிலையங்களிலும் நடைமேடையின் நீளத்தை அதிகரிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையிலான புறநகர் ரயில் வழித்தடத்தில் 17 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் 8 ரயில் நிலையங்களில் 9 பெட்டிகள் கொண்ட ரயில்களை நிறுத்தும் அளவுக்கு மட்டுமே நடைமேடை அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் 12 பெட்டிகள் கொண்ட ரயில்களை நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் நடைமேடையின் நீளத்தை அதிகரிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையின் அனைத்து புறநகர் ரயில்களும் 12 பெட்டிகளை கொண்ட மாற்றப்படும் என்றும் இது கூட்ட நெரிசலை குறைக்க வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே 20 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுவானிய குளத்தரு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் கழிவுநீர் கால்வாய்களை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனால் 20 ஆண்டுகளாக கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிநீருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறும் கால்வாய் அருகே உள்ளதால் குடிநீர் துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த கால்வாய் பாத்தீங்கன்னா மலையில இருந்து வர தண்ணி ஓட கால்வாய்ங்க சார். இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அடைச்சிக்கிட்டு இந்த தண்ணி இங்கே தேக்கி வைக்கிறாங்க சார். கொசு உற்பத்தி ஆகி எங்களுக்கு நோய் வருது. சின்ன பிள்ளைங்க வர்றாங்க, அங்க பல்ல எடுக்கிறாங்க, அங்க விழறக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை உருவாகுது. அது யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. நாங்களும் சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம், கமிஷனர் கொடுத்தோம், எல்லாருக்குமே கொடுத்தோம். யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. நாகை அருகே ஒரே நேரத்தில் 300 மாணவ மாணவிகள் அரை மணி நேரம் இடைவிடாது சிவதாண்டவ நடனமாடி அசத்தினர். திருப்புகலூர் கருந்தாள் குழலி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவனை போன்ற ஒப்பனையுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்று தொடர்ந்து அரை மணி நேரம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
விழுப்புரம் அருகே சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 50 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் பீச்சி அடித்தது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக வீராணம் ஏரியிலிருந்து குழாய் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. நீரை உந்தி செலுத்துவதற்காக விழுப்புரம் மாவட்டம் பஞ்சமாதேவி கிராமத்தில் பம்பிங் செய்யும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு 50 அடிக்கு மேலாக நீர் பீச்சி அடித்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் குளம் போல தண்ணீர் தேங்கியது. அருவி போல கொட்டும் தண்ணீரில் சிலர் ஆனந்த குளியலும் போட்டு மகிழ்ந்தனர். ஹொசூர் அருகே கனரக சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுண்டகிரி என்ற இடத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய சர்வீஸ் சாலையில் மகாராஷ்டிராவில் இருந்து சேலம் நோக்கி மாட்டுத் தீவனம் ஏற்றி வந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்ததில் சாலையில் மாட்டுத் தீவனங்கள் சிதறின. விபத்து காரணமாக சுமார் 2 மணி நேரமாக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் ஜேசிபி உதவியுடன் லாரியை ஓரமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனிடையே கிருஷ்ணகிரி ஹொசூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு இடங்களில் பெய்து வரும் மழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது. வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் கொட்டுகிறது. வரும் நாட்களில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரித்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயரும். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதனால் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி சாலையில் யானைகள் தாக்கியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளனர். திருச்சூர் மாவட்டத்தில் யானை கூட்டங்கள் மற்றும் ஒற்றை யானைகள் நடமாட்டம் என்பது அடிக்கடி காணப்படும். இந்த நிலையில் அதிரப்பள்ளி சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் ஒன்று சாலையில் நடுவே நிற்க இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். அந்த வாகனத்தை யானைகள் சேதப்படுத்தின. இருசக்கர வாகனத்தின் அருகே யானைகள் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த 2022ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான ரம்மி, போக்கர் விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. விளையாடுவதற்கான வயது, நேரம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு விதிகளை உருவாக்கிக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருந்தது. அதன்படி ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகுக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. இந்நிலையில் இந்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று செம்மொழி நாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதன்படி இன்று இவ்விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று கலைஞர் செம்மொழி நாள் விருதுகளை வழங்குகிறார். மேலும் செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய நூல்களை வெளியிடுவதோடு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ஒப்பளிப்பு ஆணையையும் அவர் வழங்க உள்ளார். அதேபோல் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் அவர் சிறப்பிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை மலரையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே முதலீடு செய்யும் தொகைக்கு அதிக லாபம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் நிதி நிறுவன முகவர் வீரமணி கைது செய்யப்பட்டுள்ளார். முதலீடு செய்யும் தொகைக்கு மாதந்தோறும் லாபத் தொகை கொடுப்பதாகவும் 10 மாத இறுதியில் முதலீட்டுத் தொகையை இரட்டிப்பாக வழங்குவதாகவும் கூறி நிதி நிறுவனம் நடத்தி வந்த தீபக் திலக் தனது முகவர்கள் மூலமாக பணம் வசூல் செய்துள்ளார். கூறியபடி தீபக் திலக் பணத்தை வழங்காத நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீபக் திலக்கை கைது செய்தனர். விசாரணையில்
தீபக் திலக் தனது முகவர்களுக்கு அதிக அளவில் கமிஷன் தொகை வழங்கியுள்ளது தெரியவந்தது. இதில் ஒரு முகவரான வீரமணி கமிஷனாக 50 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளது தெரியவந்த நிலையில் அவரை கைது செய்து குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு 4 மாதங்களே உள்ள நிலையில் மக்களின் விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளராக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தேஜஸ்வி யாதவ் இருப்பது இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மக்களின் விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கருத்து கணிப்பை இந்தியா டுடே சி ஓட்டர் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் மே மாத நிலவரப்படி 36.9 விழுக்காடு ஆதரவை பெற்றுள்ளார். அடுத்ததாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் நிதிஷ்குமார் 18.4 விழுக்காடு ஆதரவை பெற்றுள்ளார். தொடர்ந்து ஜன் சுராஜ் கட்சி வேட்பாளர் பிரசாந்த் கிஷோர் 16.4 விழுக்காடு ஆதரவுடன் உள்ளார். லோக் ஜனசக்தி கட்சியின் சிராக் பாஸ்வான் 10.6 விழுக்காடு ஆதரவும் பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி 6.6 விழுக்காடு ஆதரவையும் பெற்றுள்ளனர். பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான கருத்து கணிப்பில் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரின் செல்வாக்கு ஏப்ரலில் குறைந்தாலும் மே மாத கருத்து கணிப்பில் உயர்ந்துள்ளது. அதே நேரம் பிரசாந்த் கிஷோர் மற்றும் பாஜக வேட்பாளரின் செல்வாக்கு ஏப்ரலில் உயர்ந்திருந்தாலும் அடுத்தடுத்து சரிவடைந்துள்ளது. சிராக் பாஸ்வானின் ஆதரவு தொடர்ந்து உயர்ந்து வருவதும் கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. கோடை விடுமுறை முடிந்து நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மீஞ்சூர் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் ஒரே ஒரு மாணவி மட்டும் பள்ளிக்கு வந்தார். வெள்ளம்பாக்கம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரே ஒரு மாணவி படித்து வந்த நிலையில் பள்ளி திறக்கப்பட்ட நேற்று 5ஆம் வகுப்புக்கு தேர்ச்சியடைந்த மாணவி பள்ளிக்கு வருகை தந்தார். மேலும் பள்ளியில் 3 மாணவிகள் சேர்க்கப்பட்டதால் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. பள்ளிக்கு புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை, சமையலறை, கழிவறை ஆகியவற்றை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் புதர்மண்டி கிடக்கும் பள்ளி வளாகத்தை சீரமைக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.